ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கந்தசஷ்டி விரதம், அதாவது சூரசம்ஹார நாள். அன்றைய தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்டில் எரித்து இது மாதிரி பயன்படுத்துறதால வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். தாறுமாறாக பணம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி தான் கந்த சஷ்டி விரதம். மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை நம்ம பெரிய சஷ்டியா கணக்கில் எடுத்துக்கிட்டு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். அப்படி ஒருவேளை வருஷத்துல வரக்கூடிய மற்ற சஷ்டி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்ததில்ல, முருகன் வழிபாட்டுல ஈடுபாடு காமிச்சதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு கந்த சஷ்டி விரதம். நிறைய பேருக்கு கந்த சஷ்டி விரதத்தோட 6 நாட்களுக்கும் கந்த சஷ்டி விரதத்தோட கடைசி நாள் வரக்கூடிய சூரசம்ஹாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அதாவது சஷ்டி திதியை கணக்கு பண்ணும்போது அக்டோபர் 27ஆம் தேதி தான் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி வருது. அன்றைக்கு தான் அசுரனை சூரசம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து எழுந்தருளிருக்காரு. அந்த நாளை நம்ம கந்தசஷ்டி விரதமாகவும் சூரசம்ஹார தினமாகவும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து ஒரு 6 நாட்கள் முன்னாடியே இருந்து நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும். இந்த 6 நாட்களை கந்தசஷ்டி விரதத்துக்கான விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கான நாள் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் முக்கியமான வழிபாடு அப்படிங்கிறது அக்டோபர் 27ஆம் தேதி சஷ்டி திதி வரக்கூடிய கந்தசஷ்டி அன்னைக்கு தான் பண்ணணும். இந்த 6 நாட்களும் முருக பக்தர்களுக்கு ஒரு திருவிழா காலம்தான். முருகனோட அறுபடை வீடுகள் ஆரம்பித்து எல்லா முருகன் கோவில்கள்லையும் முருகனுக்கு கொடியேற்றத்தோட உற்சவம் நடக்கும். 6வது நாள் கந்தசஷ்டி முடிந்து மறுநாள் முருகனுக்கு திருக்கல்யாண வைபோகமும் நடக்கும். நிறைய பேர் அந்த திருக்கல்யாண வைபோகத்தை முடிகிற வரைக்கும் அவங்க விரதத்தை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க விரதத்தை முடிப்பாங்க. இதுதான் கந்தசஷ்டி விரதத்தை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. ஒருவேளை உங்களால இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல, வேலை பளு காரணமா இல்ல வெளியூர் போறீங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி வரக்கூடிய அன்றைய நாள் நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 6 நாட்கள் அப்படிங்கிறது அந்த விரதத்தை கணக்கு பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய நாட்கள். இந்த 6 நாட்களும் நிறைய பேர் மிளகு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இளநீர் மாதிரி ரொம்ப எளிமையான ஆகாரங்கள் எடுத்துட்டு விரதம் இருப்பாங்க. அப்படி முடிஞ்சவங்க இருக்கலாம். இல்லாதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டியோட கடைசி நாள், அதாவது சூரசம்ஹார நாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பூஜைகள் நடத்தி நீங்க கந்தசஷ்டிக்கான அந்த விரதத்தை நிறைவுபடுத்திக்கலாம். அக்டோபர் 27ஆம் தேதி கந்தசஷ்டி வரக்கூடிய, அதாவது சூரசம்ஹாரம் வரக்கூடிய அன்றைய தினம் மாலை ஒரு 5-6 மணிக்கெல்லாமே திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வார். அதுக்கு பிறகு உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். வீட்டுல முருகர் வழிபாடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்துல நீங்க கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் இந்த வருஷம் வரக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தை ஒரு நாள் செய்தாலும் சரி, 6 நாட்கள் செய்தாலும் சரி வழிபட வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே நமக்கு கூடுதல் பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து எரித்து அதுல வரக்கூடிய ஒரு பொருளை நீங்க இது மாதிரி பயன்படுத்தணும். என்னென்ன பொருட்களை நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு சந்தனம். அதாவது நம்ம தினமும் பூஜைக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லை இருக்குல்ல, பாக்ஸ்ல போட்டு கடையில விற்பாங்க. அது ஒரு பாக்ஸ்ல ஒரு சந்தன வில்லை இருந்தா கூட போதும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தனத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். எந்த ஒரு பணம் தாந்திரிக விஷயமா பரிகாரம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு நம்ம சில பொருட்கள் பயன்படுத்துவோம்ல, அதுல முதல் முக்கியமான பொருள் இந்த பச்சை கற்பூரம் தான். அதனாலதான் பணவசியத்துக்காக நீங்க ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்திருக்கீங்க. அடுத்ததா 3 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது கந்தசஷ்டி விரதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க தண்ணீரும் மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு பகல் முழுக்க விரதம் இருந்து மாலை 6-7 மணிக்கு மேல முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள்ல முக்கியமான ஒரு பரிகாரம். வாராகி அம்மனோட பரிகாரமா இருக்கட்டும், அதே மாதிரி காலபைரவரோட பரிகாரமா இருக்கட்டும், இவங்க 2 பேரோட வழிபாட்டுல
கடன் பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம மிளகு அதிகமா பயன்படுத்துவோம். முருகப்பெருமான் வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட மிளக ஒரு 3 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. கடைசியா ஒரே ஒரு துண்டு செம்பருத்தி இலை. அது எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப இலைய நீங்க பெரிய அளவுல பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு இலைய எடுத்துட்டு வந்து அத 2ஆ கட் பண்ணி கூட அதுல சிறிய துண்ட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்த சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்ததுக்கு பிறகு வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்த செய்யணும். சின்னதா ஒரே ஒரு அகல் விளக்கு. கண்டிப்பா கார்த்திகை தீபம் வரப்போறதால எல்லார் வீடுகள்லயும் அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க. அப்படி இல்லனா கூட இப்போதைக்கு சாஸ்திரத்துக்கு 2, 3 அகல் விளக்க கந்தசஷ்டி விரதம் அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு அதுல ஒரு அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அகல் விளக்கு வாங்கவே முடியல, வேற வழி இல்ல அப்படிங்கிறவங்க தேங்காய் சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காய் சிரட்டைய தேங்காய் ஓட நீங்க பயன்படுத்திக்கலாம். முதல்ல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும், அடுத்ததா ஒரே ஒரு சந்தன வில்லை, அது கூட 3 மிளகு, கடைசியா செம்பருத்தி இலையில கொஞ்சமா ஒரு பகுதி. இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை அந்த அகல் விளக்குலயோ தேங்காய் சிரட்டையில வச்சிருப்பீங்கல்ல, அதை எரிய விடணும். அப்போ ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய நீங்க முருகப்பெருமானா பாவிக்கணும். இந்த ஒரு நிகழ்வை பண்ணும்போது குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் அமர்ந்து அந்த ஜோதியை நீங்க பார்க்கணும். இதை உங்க வீட்டோட பூஜை அறையில செய்தாலும் சரி, அப்படி ஒருவேளை பூஜை அறையில அமர்ந்து பண்றதுக்கான வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டோட மெயின் ஹால்ல கூட உட்காந்து பண்ணலாம். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கருமை நிற சாம்பல் உருவாகி இருக்கும். இது அப்படியே அந்த அகல் விளக்கோட அப்படின்னா தேங்காய் சிரட்டோட எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வச்சுடுங்க. அது சூடு ஆறட்டும். இதுல நீங்க ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி இந்த எல்லா பொருட்களையும் எரித்து தயார் செஞ்சிருக்கீங்கல்ல, இது அற்புதமான ஒரு வசிய பொருளா மாறிடும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளா மாறிடும். தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருமை நிற சாம்பல் அந்த பொடி இருக்குல்ல, அது அப்படியே சூடு ஆறுனதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாக்ஸ்ல கொட்டி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய திருநீர் அதாவது விபூதி இருக்குல்ல, அதுல கூட இந்த கருமை நிற சாம்பல தனியா ஒரு பாக்ஸ்ல திருநீரையும் இந்த ஒரு பொடியையும் சேர்த்து நீங்க கலந்து வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகணும், சித்தி உண்டாகணும். இல்லனா போகக்கூடிய காரியத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாரி விஷயங்கள்ல வெளில போகும்போது, திருநீர் கூட சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கருமை நிற சாம்பல் சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, அத நெத்தியில இட்டுக்கலாம். பெண்களா இருக்க பட்சத்துல நெத்தியில மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த விபூதியையும் சேர்த்து நெத்தியில வச்சுக்கலாம். இது மூலியமா எந்த விதமான பயம், பதட்டமும் இருக்காது. தேவையில்லாத கெட்ட சக்திகள் உங்க பக்கத்திலேயே வராது. ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். அதுதான் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முக்கியமான நோக்கமே. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நாம சொல்லியிருக்கக்கூடிய 4 பொருட்களையும் கொஞ்சமா நெய் சேர்த்து எரிய விட்டு அதில் ஒரு சாம்பல் உருவாயிருக்கும். அதை ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி அது கூட கொஞ்சமா விபூதி சேர்த்து தினமும் நெத்தியில இட்டுக்கலாம். இந்த ஒரு கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை தயார் செய்து வைக்கிறீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 மாதமாவது அந்த ஒரு விபூதி உங்களுக்கு வரும். அடுத்ததா அடுத்த மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் அன்னைக்கு மறுபடியும் இதே பொருட்களை தயார் செய்து விபூதி கூட கலந்து நீங்க அடுத்த மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ஆனா இது மூலயமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது, வெற்றி உண்டாகுது அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களை மட்டும் தான் சேரப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.